போட்டியாளர்களே, இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அடையாள சின்னம் இருக்கும். அதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஆந்திராவில் என்னென்ன சின்னங்கள் இருக்குது, அடையாளம். ஆந்திரான்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதி தான். திருப்பதியை பொறுத்தளவுக்கு பணம் கொட்டோன்னு கொட்டும். இப்போ இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன், கற்பனையாக சொல்ல போகிறேன். திருப்பதி கோவில் உலகமெல்லாம் ஃபேமஸ் ஆகிருக்கு. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இங்கே வருவாங்க, சாமியை தரிசனம் செய்வாங்க, பணத்தை கொட்டுன்னு கொட்டுவாங்க. அந்த பணமானது மரம் போல, வேம்பு மரம் போல வளர்ந்துக்கிட்டே போகும். சரிங்களா? பணம் கொளிக்கும் இடம் சொல்ல போனோம்னா நம்ம திருப்பதி தான். சரி வாங்க, இன்னொரு விஷயம். நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? இந்த பணத்தை எண்ணும்போது சில கருப்பு ஆடுகள் இருக்கும். விலங்கு, பிளாக் பக், கருப்பு ஆடுகள் இருக்கும். சும்மா இருப்பாங்களா? கை வச்சுட்டாங்க. அதாவது பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க, கபடி விளையாண்டாங்க. இதை ஆந்திரா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? அடின்னு அடிச்சிட்டாங்க. அதாவது குச்சிப்பிடி அடி தான். சரிங்களா? குச்சிப்பிடி அடி. அடுத்து ஸோ இதுலேயும் ஒரு சில நல்லவங்க இருப்பாங்க. அவங்களுடைய மனசு அள்ளி மலர் போல தெளிவாக இருக்குமா, நீர் அள்ளி. அது யாராக இருக்கும்? இவங்களாக தான் இருக்கும். இவங்க இந்தியாவுக்கே, இன்னும் சொல்ல போனால் ஆந்திராவுக்கே ஒரு ரோல் மாடல். சரிங்களா? இந்திய ரோலர். போட்டியாளர்களே, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸாக படிச்சிங்கன்னா உங்கள் மனதை விட்டு எதுவுமே அழியவே அழியாது.